சகலமும் உண்டேதா இருக்கிறது. ஆனால் நீ கிறிஸ்துவினுடையவன், கிறிஸ்து தேவனுடையவர். ரெண்டு கொரிந்தியர் 1:20 பாருங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பது, பெற்றுக்கொள்வது, எப்படி உரிமையாக்கி கொள்வது அப்படிங்கிறத இந்த வருஷம் துவக்க வாரங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். அது ஏதோ சும்மா சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதை கொஞ்சம் அதே ஒரு சப்ஜெக்ட் ஆக்கி கொஞ்சம் தெளிவாக சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னும் ஒரு வாரமாக இதை என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். இதில் சில முக்கியமான காரியங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்னெல்லாம் பார்த்தோன்னா, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு எப்படி இருக்குது, சொந்தமாக இருக்கிறது. வேதத்தில் இருக்கிற எல்லா ப்ராமிஸும் இன்னைக்கு நமக்கு எப்படி ஆயிடுச்சு, சொந்தமாயிடுச்சு. இந்த ப்ராமிஸ் நமக்கு கிடைக்கிறது கிரியையினால கிடைக்கல. அது எப்படி கிடைச்சிச்சு, கிறிஸ்து இயேசுவினால கிடைச்சிச்சு. யாருடைய கீழ்ப்படிதல் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு சொந்தமாக்கி தந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். யாருடைய கீழ்ப்படிதல், இயேசுவின் கீழ்ப்படிதல் எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணிருக்குது, சொந்தமாக்கி இருக்குது அப்படிங்கிறத படித்தோம். அப்போ இயேசுவின் கீழ்ப்படிதல் தான் வாக்குத்தத்தத்தை எல்லாம் எனக்கு சொந்தமாக்கி தந்திருக்குன்னா இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. நீங்கள் அனுபவிக்கணும், அவ்வளோதான். அல்லேலூயா. சிலருக்கு பாருங்க, என்னங்க புஷ்ன்னு போயிடுச்சு, என்ன ஏதாவது சொல்லுவீங்க செய்ய சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாதா? ஆமாம், உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் நல்ல பிரியாணி செஞ்சு வச்சுருக்கீங்க. உங்கள் பிள்ளை என்ன பண்ணும், உங்கள் பிள்ளை உங்கள் வீட்டுக்காரெலாம் என்ன பண்ணும், சாப்பிட்ணும். ஒன்று ரெடி பண்ணுறோன்னா இன்னொருத்தர் அது என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. தேவன் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சார். எதுக்கு வச்சாரு? நமக்கு இந்த வார்த்தையே வர மாட்டேங்குது. அனுபவின்னு எப்படி பிரதர் சொல்ல, அது அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கமாக இருக்குது. பைபிளில் இருக்கிற ஒரு வார்த்தை தான் அது. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்ம சர்ச்சில். பைபிள்லே அந்த வார்த்தை என்ன பண்ணியிருக்குது, 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே நாம் அனுபவிப்பதற்கு, இவ்வுலகத்திலே தானே, அது விட்டுறாதீங்க. அவ்வுலகத்திலேவா இவ்வுலகத்திலேயா? இவ்வுலகத்தில். இது இந்த உலகத்தில் இருக்கிற மேட்டர் பற்றி பேசு. ஒரு வேர்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே மிஸ் ஆகிடும். அதுக்கு தான் இவ்வளோ கவனமாக பேசிட்டு இருக்கிறேன். இவ்வுலகத்திலே, சரிங்களா? எல்லாம் சொல்லுங்க. இவ்வுலகத்திலே யார் அனுபவிக்கிறதுக்கு? துன்மார்க்கனா, யாரோ ஒருத்தனா? நாம். எல்லாம் சொல்லுங்க. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அவ்வளோ போதும். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன். அப்போ தேவன் சில காரியத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. உண்டாக்கி வச்சுட்டு அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, அவருடைய பிள்ளைங்க அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையே கர்த்தர் ஏற்படுத்தி வச்சதை அனுபவிக்கிற வாழ்க்கை. சிலருக்கு சப்புன்னு இருக்கும். என்ன பிரதர், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்டம், ஒரு கண்ணீர், அது அப்படியாக்கும் இப்படியாக்கும்லாம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கல்வாரி சிலுவை எல்லாத்துக்கும் முட்டுப்புள்ளி வச்சிருக்குது. அவர் சொன்னார், இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னார். இட் இஸ் ஃபினிஷ்ட்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அது கிரீக்கில் அந்த ஃபினிஷ்டுங்கிற வேர்டு ரொம்ப, அதாவது அத்தாரிட்டிவான வேர்டு. அது என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப டபுளா முடிஞ்சிச்சுன்னா அது சாதாரணமாக முடிஞ்சிச்சுங்கிறது இல்லை. சிலர் இது முடிஞ்சிச்சா, சமையல் முடிஞ்சிச்சான்னு கேட்போம் இல்லையா? முடிஞ்சிச்சுமோ போனால் அப்போ தான் காய்கறி வெட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி முடிஞ்சிச்சு இல்லை. இல்லை சில வேலைகள் சிலர் முடிஞ்சிருச்சும்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா அது முடிகிற தருவாயில் இருக்குது. அப்படிப்பட்ட முடிஞ்சிச்சு கிடையாது. இட் இஸ் ஃபினிஷ்டுங்கிறது அது ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு வேர்டு. அதனால தான் இயேசு சொன்னார், கல்வாரி சிலுவையில் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னார். எல்லாமே முடிஞ்சிச்சு. முதல்லயே எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆதி ஆகமத்திலேயே அதை மனுஷன் எடுத்து என்ன பண்றான், அனுபவிக்கிறதுக்காக வச்சான். கடைசியில் அவன் அதை மிஸ் பண்ணிடுறான், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை. இப்போ இயேசுவை அனுப்பி மறுபடியும் அவன் அனுபவிக்கிறதுக்கு வழி என்ன பண்ணிட்டாரு, உண்டு பண்ணிட்டாரு. அதனால எல்லாம் முடிஞ்சிடுச்சுப்பா, இப்போ என்ன பண்ணு, அனுபவி அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஏற்பாடு, அவர் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறாரு. மனுஷனுடைய ஜாப் என்ன ஜாப்னு நினைக்கிறீங்க? நாம் அனுபவிக்க. எல்லாம் சொல்லுங்க, நாம் அனுபவிக்க. கம் அண்ட் என்ஜாய். ஆனால் அந்த அனுபவித்தல் அப்படிங்கிற வார்த்தையே கெட்ட வார்த்தைன்னு நினைக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவங்க. அதென்ன அனுபவி, அதெல்லாம் தவறான வார்த்தை இல்லையான்னு பைபிள் தானே படித்தோம். இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குது, என்ஜாய். சபை பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி சுவாரஸ்யமான சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம எடுக்கவே இல்லை.
அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பேர் உலகத்துல தான் அது எங்கேயோ இருக்குதுன்னு என்ன பண்றாங்க, தேடி போயிடுறாங்க. அதனாலதான் நம்ம இங்கேயே எழுதி போட்டிருக்கிறோம், ஹெவன் ஆன் எர்த் அப்படின்னு போட்டிருக்கிறோம். இங்க ஒரு மோட்ச வாழ்க்கை இருக்குதுப்பா, இங்க ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குதுன்னு ஜனங்களுக்கு என்ன பண்றோம், திருப்பி திருப்பி சொல்றோம் பாருங்க. அப்ப அவர் எல்லாத்தையும் எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, டு என்ஜாய். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு அனுபவிக்கிற ஆண்டு. ஹல்லேலூயா. ஆமா, துறக்கிறது கிடையாதாங்க, துறவுரம் கிடையாதா? இட்ஸ் நாட் அ கிறிஸ்டியானிட்டி. அது வேற எங்கேயோ இருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. கிறிஸ்தவம் என்பது துறவுரம் அல்ல. தேவன் ஏற்படுத்தி வைத்ததை ஒரு மனிதன் என்ன பண்ணுவது, அனுபவிப்பது. அதை தகாத விதமா செய்யாதன்னு தான் சொன்னாரே தவிர அனுபவிக்காதுன்னு என்ன பண்ணவே இல்லை, செய்யவே இல்லை. இவங்க இந்த தகாத விதமா செய்யாதங்கிறத வச்சு செய்யாதன்னு பேசி விட்டாங்க. அதனால செய்யறதே கிடையாது. ஆனா வேத வசனம் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. அப்போ வாக்குத்தத்தம் இருக்குது. நான் என்னங்க பண்ணணும்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அதை என்ன பண்ணணும், அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. அதற்காகவே சகல காரியமும் இருக்கிறது. அதை சில விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன். இயேசுவின் கீழ்ப்படிதல், நீதி பற்றியெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பேசணும். இந்த திருப்பி இதோட இதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணணும். நீதினா என்னன்னு சொன்னேன். வாட் இஸ் ரைச்சஸ்னஸ்? ரைச்சஸ்னஸ் இஸ் அ கிஃப்ட். நீதினா என்னது? அது ஒரு பரிசு. அது நீங்க செயல் புரிவதனால் உங்களுக்கு தருகிற ஒரு காரியம் கிடையாது. அது இலவச ஈவு. ரோமர் 5:17 உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குதா? கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள். அப்போ கிஃப்டா அவர் கொடுக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்றேன், போய் ரிசீவ் பண்றேன். கிரியை செய்து நீங்கள் உண்டாக்குவதுக்கு பெயர் நீதி அல்ல. தேவன் செய்த கிரியையின் மீது நீங்கள் வைக்கும் விசுவாசம் உங்களுக்கு தருகிற ஒன்றுதான் நீதியாக இருக்கிறது. ஆமென். நீதிங்கிறது என்னன்னா, இட்ஸ் ரைட் டு என்ஜாய் ஆல் த பிளெஸிங்ஸ். இட் இஸ் ரைட். நீதிங்கிறது என்னன்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு ரைட்ஸை தருது, ஒரு உரிமையை தருது. இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், அனுபவிக்கலாம். இப்போ கடவுள் உன்னை சுகமாக்குவார், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், இப்படிலாம் சொல்லும்போது மக்களால் ஏன் நம்ப முடிய மாட்டுக்கு? அங்கே பிரதர் எனக்கு எப்படி செய்வார், ஏன் கதை உங்களுக்கு தெரியாதுங்களா? அப்போ அவங்களால ஏன் அதை எடுத்து போய் அனுபவிக்க முடியல? ஏன்னா அதுக்கு நான் என்ன வரல, தகுதியா இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதை தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். கொலோசையில் வாசம் ஞாபகம் இருக்குதா? கொலோசையில் என்ன வாஸ்தம்? பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு அவர் நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினார். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு தகுதி உண்டாயிருக்கிறது. ஆமென். இது ஆன் பண்றது இல்ல, இது ரிசீவ் பண்றது. இது போய் நீங்க அச்சீவ் பண்றது இல்ல, இது ரிசீவ் பண்றது. இட் இஸ் நாட் அச்சீவிங், இட் இஸ் ரிசீவிங். நீங்க போய் எதையோ ஒன்று அடையிறது இல்ல, அவர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க, ரிசீவ் பண்றீங்க த்ரூ ஃபெய்த். கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக்கொள்கிறது. அவ்வளவுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ள போறோம். இப்போ கீழ்ப்படிதலை பத்தி நான் ஒன்று சொன்ன போது சிலருக்கு என்ன கேள்வினா, இயேசுவின் கீழ்ப்படிதலால தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா, அப்போ நம்ம இப்படிலாம் சொன்னீங்கன்னா யாருமே கீழ்ப்படியாமல் போயிடுவாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஏன்னா வேத வசனம் ரொம்ப ஆழமா சொல்லுது. சுவிசேஷத்துல கிருபை எடுத்துட்டீங்கன்னா அது சுவிசேஷமே கிடையாது. கிரேஸ் இஸ் த பவர் ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷத்துக்கு வல்லமையை கொடுக்கிறதே இதுதான், கிருபை தான். நிபந்தனையற்ற விதத்தில், அன்கண்டிஷனலா தேவன் உனக்கு ஒன்றை தருகிறார், செய்கிறார் என்று சொல்வதுதான் கிருபையாக இருக்கிறது. ஆமென். இட் இஸ் அன்மெரிட்டட் ஃபேவர். அது மெரிட்ல உங்களுக்கு கிடைக்கல, அது கிருபையில உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. ஆமென். மெரிட்ல கிடைக்கிறதுனா என்ன, நீங்க அதுக்கான எல்லாத்தையும் போய் என்ன பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பேர் கிரேஸ் கிடையாது, அதுக்கு பேர் கூலி, அதுக்கு பேர் சம்பளம், அதுக்கு பேர் கிஃப்ட் கிடையாது. மாசம் முழுதும் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, மாசம் முடிவில் நான் என் வேலைக்காரங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னீங்கன்னா அவன் பார்ப்பான் ஒரு மாதிரி, கிஃப்டா? நான் பார்த்த வேலைக்கு என்ன கொடுக்குற, சம்பளம் கொடுக்குற, கிஃப்ட் கொடுக்குறியா? முதல்ல ஒழுங்கா சம்பளம் கொடுயா அப்படிமா, இல்லைங்களா? அதுக்கு பேர் என்னது, கூலி. அப்போ நீங்க கிரியை செய்ததினால் வருகிற பலன் கூலி என்று சொல்லுகிறது. தேவனுடைய கிரியையின் மீது நீங்கள் வைக்கும் விசுவாசத்தால் நீங்கள் பெற்றுக்கொள்வது கிருபை என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் புரிஞ்சாதான் நல்லா உள்ள போக முடியும் ஆழமா. அதெல்லாம் திருப்பி திருப்பி கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு இந்த காரியங்கள்லாம் பேசுறேன். அப்போ அந்த கிருபையை புரிஞ்சுக்கிற ஒரு ஆளு, கிருபையே புரிஞ்சுக்கிற ஒரு ஆளு போய் பாவம் செய்யலானே யோசிச்சுட்டு இருக்க மாட்டாரு. ஏன்? பாவம் தருகிறதை விட கிருபை மேலானதை எனக்கு தருகிறது. அப்போ பாவத்தின் அவசியமே இல்லாம போயிட்டுதுங்க. கரெக்டுங்களா உங்களுக்கு? ஒருத்தனை நல்லாவாளுன்னு நம்ம காலந்தோறும் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கிறோம். சபையில் என்ன பெரிய பிரசங்கங்கள் நடக்கும், விபச்சாரம் பண்ணாத, திருடாத, குடிக்காத, வேற என்ன, பொய் சொல்லாத, இப்படி இந்த மாதிரி அதான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். வெளியிலையும் வந்து அதான் எழுதி போட்டிருக்கிறாங்க.
வெளியிலையும் அதான் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, அந்த பாட்டிலே போட்டிருக்குது, அப்புறம் ஸ்மோக் பண்ணுறதுலே போட்டிருக்குது, அது வந்து உடல் நடக்கிறதுக்கு கேடு இப்படிலாம் போட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன அவங்க சொல்ல தான் சொல்லிட்டு இருக்கோமா? சர்ச்சையுடைய செய்தி தான் என்ன அப்போ பிடிக்காத திருடாதன்னு சொல்கிறதா? அது இல்லை. சபை வந்து இதுக்கு பதில சொல்லுது. என்ன பதில் சொல்லுது? இதெல்லாம் செய்யாதன்னு பேசிட்டு இல்ல, தேவன் உனக்காக உன்னை செஞ்சிருக்காது உனக்கு தெரியுமா, அதை பத்தி பேசுறது. இது நீ என்ன செஞ்ச நீ என்ன செய்யல அப்படிங்கறதுல போக்கஸ் பண்றது இல்ல, அவர் என்ன செய்தார் என்பதுல போக்கஸ் பண்றது. அதுல போக்கஸ் பண்றதுனால இவன் செயல்லாம் ஒரு மாற்றம் அடைகிறது. அல்லேலூயா. திருடிட்டு இருக்கிற ஒரு ஆளு இப்ப திருடுறதுலாம் ஒரு சீப்பா நினைக்கிறாரு. ஏன் தெரியுமா? ஆசீர்வாதம் என்னன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு, அதனால திருட்டு ஒளிஞ்சிடுச்சு. பாவம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஆளு இப்ப அதெல்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டுருந்தாரு. ஏன்னா இது தர்ற சந்தோஷத்தை விட தேவனை குறித்த அறிவிலே உறவிலே இருக்கிற சந்தோஷம் ரொம்ப பெருசுங்கிறத அவர் என்ன பண்றாரு, அனுபவிக்கிறாரு. அதனால இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுது, இல்லாம போயிடுது. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, நிறைவானது வரும்பொழுது. அப்போ நம்ம குறைவை ஒழிக்கிறது முயற்சியில் இருக்கிறோம். இல்ல நிறைவை அனுப்பினாலே குறைவு ஓடி போயிடும். அல்லேலூயா. அதுதான் காஸ்பல், அதுதான் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷமாக இருக்கிறது. அதை நாம பேசும்போது பாவம் செய்வதற்கு நீங்க லைசன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன ஆர்டிஓ ஆபீஸா வச்சிருக்கேன் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு? அது கொடுக்காமலே நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லைசன்ஸ் கொடுத்தா எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இதை பேசும்போது அவன் யோசிக்கிறான், ஐயோ நாம இப்படி இருக்கும்போது என்ன நேசிக்கிறார, இப்படியே நான் அவர்கிட்ட வரலாமே அப்படின்னு. தேவ அன்பு, தேவனுடைய இரக்கங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு அவன் வரும்போது இன்னும் அவன் வாழ்க்கை என்ன பண்ணப்படுகிறது, மாற்றப்படுகிறது, நல்லா இருக்குது. ஆமென். அதான் உங்களுக்கு சொன்னேன், யாக்கோபை ஆசீர்வதிச்சு என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டார். The goodness of God, it leads to repentance. தேவனுடைய நன்மை ஒரு மனிதனை என்ன பண்ணுகிறது, மாற்றுகிறது. தயவு தான் மாற்றுகிறதே தவிர தண்டனை என்ன பண்றது இல்ல, மாற்றுறது இல்லை. இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை. நடத்தை மாற்றத்தை நாம் வலியுறுத்துகிறது இல்லை, நம்பிக்கை மாற்றத்தை வலியுறுத்துகிறோம். ஏனென்றால் the right believing it leads to right living. சரியாய் நம்பும் பொழுது நாம் சரியாய் நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ கீழ்ப்படிதல்ங்கிறது பழைய உடன்படிக்கையில் என்னவா இருந்ததுன்னு போன வாரத்தில் சொன்னேன், ஞாபகம் இருக்குதுங்களா? ஓல்ட் கவர்னன்ட்ல ஒபீடியன்ஸ்ங்கிறது என்னது? இட் இஸ் த ரூட். இதெல்லாம் செய், அப்பொழுது இதெல்லாம் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், செய்வேன். ஆனா இங்க நான் செய்வேன் அப்படின்ட்டார் முதல்லயே. இப்போ அந்த செயல்னால வர்ற விளைவு தான் கீழ்ப்படிதல். போட்டை நிறைச்சதுனாலதான் பேதுரு வந்து சொன்னா நான் பாவியான, மனம் திரும்பவே இல்லைங்க, அதுக்குள்ள போட்டை நிறைச்சிட்டாரு. அல்லேலூயா. நம்ம ஆட்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. நீ ஒவ்வொரு பாவமாய் அறிக்கை செய்து, சிலர் அவங்க தாத்தா பண்ணதெல்லாம் அறிக்கை பண்ண சொல்றாரு. அதெல்லாம் எப்படிங்க எனக்கு தெரியும்? உன் முற்புதாக்கள் செய்த பாவமா இருக்கக்கூடும். இதுக்காக செத்து போன தாத்தாவை எழுப்பி, தாத்தா என்னெல்லாம் உயிரை தான் எழுதி வச்சிருக்காரு, பாவத்தை எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதெல்லாம் நீ வந்து சொல்லலன்னா உனக்கு நடக்கவே நடக்காது. நான் தான் அன்னைக்கு ஒரு ஆத்தும ஆதாயம் கூட்டத்தில் பேச கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு நான் பேசும்போது சொன்னேன், முதல்ல காஸ்பல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அவங்களை என்ன சொன்னேன்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னேன். எல்லாம் சாக்காயிட்டாங்க. என்ன சொல்றாரு அப்படின்ட்டு. பைபிள்ல இருந்து ஒரு வசனம் எனக்கு காமிங்க, ஒருத்தன் பாவத்தை அறிக்கை செய்வாதான் ரட்சிக்கப்படுவான் அப்படின்ட்டு. ஒரு வசனம் சொல்ல. பைபிள்ல என்ன அறிக்கை பண்ணணும், ரோமர் 10 போட்டிருக்குது, கர்த்தராகிய இயேசுவை உன் இருதயத்தில் விசுவாசித்து அவரை வாயினால் அறிக்கை செய், அப்போது. அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்குது. நம்ம என்ன பண்றோம்னா பாவத்தெல்லாம் என்ன பண்ணணும், அறிக்கை பண்ணணும், அப்பதான் ரட்சிப்பு வரும்னு சொல்லு. இல்ல 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 இல்ல. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசுவை ஆண்டவர் என்றவன் என்ன பண்ணணும், அறிக்கை பண்ணணும். அந்த அறிக்கை அவனுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. கன்ஃபெஷன் ஆஃப் சின் இல்ல, கன்ஃபெஷன் ஆஃப் சேவியர். இட் இஸ் நாட் சின் கன்ஃபெஷன். இது ஏதோ பாவ அறிக்கையின் மார்க்கமாகவே ஆகிட்டாங்க. கிறிஸ்தவம்னாலே நிறைய பேருக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க, அவங்க வந்து வாரம் ஃபுல்லா இஷ்டத்துக்கு பண்ணிட்டு சண்டே போய் என்ன பண்ணுவாங்க, பாவரிக்கை பண்ணுவாங்க. ஆண்டவரே தப்பி போன ஆளுகளை போல இந்த வாரமும் வழி தப்பி போனேன், ஆனாலும் சுகமே இல்லை. ஆமா, தப்பி போனா எப்படி சுகம் இருக்கும்? சுகமே இல்லை ஆனாலும் கத்தாவே அப்படின்லாம் சொல்லி சொல்லி வார வாரம் வந்து சின் கன்ஃபெஷனே போயிட்டாங்க. அந்த கான்சியஸ்லையும் அந்த கன்ஃபெஷனும் இருந்ததுனால வாழ்க்கையும் அப்படியே தான் இருந்துச்சே தவிர ஒரு விதத்திலும் என்ன பண்றது இல்லை, மாறுறது இல்லை. நான் சொல்றேன், பாவத்தை அறிக்கை செய்யறது இல்லை, இயேசுவை அறிக்கை செய்து பாருங்கள். அவர் உங்களுக்காக செய்ததை அறிக்கை செய்து பாருங்கள். அந்த அறிக்கை வாழ்க்கையை மாற்றும். ஆமென். சோ கரெக்டா போகணும். கரெக்டா போறதுனால தான் இது வர ஆரம்பிக்குது. அப்போ ஒபீடியன்ஸ்ங்கிறது ஃப்ரூட் இஸ் நாட் a ரூட். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? கர்த்தரே எனக்கு எல்லாம் தராருன்னு அவன் நம்ப ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அவன் நம்ப ஆரம்பிக்கிறான்.
அப்போ அவன் வேறு விதத்தில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவனுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. சரி, இப்படி தான் வாழ்க்கை மாறுகிறது. அப்போ கீழ்ப்படிஞ்சாதான் உனக்கு கிடைக்கும், கீழ்ப்படிஞ்சாதான் கிடைக்கும்னே சொல்லி ஜனங்களுக்கு வாக்குத்தத்தத்தை ஒரு சுவாரஸ்யம் இல்லாத மாற்றிட்டாங்க. இல்லை, கீழ்ப்படிதலால் அது எனக்கு வருகிறது இல்லை, கிறிஸ்துவினால் வருகிறது. ஆமென். கிரியையினால் இஸ்ரவேலர்கள் தேடினார்கள், அவர்கள் அதை என்ன பண்ணலையா, அடையவில்லை. ஆனால் நாம் அப்படி தேடலை, இயேசுவினால் அதை நாம் நம்புறதுனால அதை நாம் அடைகிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென், பிரைஸ் காட். ஓகே, இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. இப்போ எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் அவர் என்ன சொல்லிட்டாரு, ஆம் சொல்லிட்டாரு. நாம சொல்ல வேண்டியது என்ன, ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணலாம், ஆமென், இட் இஸ் மைன், இது எனக்குன்னு என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஏன்னா எல்லாமே உங்களுக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆல் திங்ஸ் இஸ் யுவர்ஸ், சகலமும் உங்களுடையதாக இருக்கிறது. அப்படிங்களா? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 21-22 பாருங்க. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் எப்படி போட்டிருக்குது, எல்லாம் உங்களுடையது. பவுலாகிலும் அப்பொல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் என்னுடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஈவன் டெத்து கூட இப்போ உங்க கண்ட்ரோலுக்குள்ள வந்துடுது. எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாகிற மாதிரி உண்டாயிடுச்சு. அதனாலதான் சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு, அதுல சொல்லுங்க, ஏன்னா ஆல் திங் இஸ் யுவர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, சகலமும். பைபிள் எப்படி போட்டுருக்குது பாருங்க, 2 வார்த்தை, 2 வசனத்துல 2 வார்த்தை வருது. என்ன வருது, எல்லாம், எல்லாம் உங்களுடையது. எல்லாம் சொல்லுங்க, ஆல் திங்ஸ் இஸ் அவர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் என்னுடையது. பைபிள் எப்படி சொல்லுது பாருங்க, எல்லாம் உங்களுடையது, ஆல் திங் இஸ் யுவர்ஸ். மனுஷன் அப்படிதான் உண்டாக்கினாரு, எல்லாம் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாம் உனக்கு, எல்லாத்தையும் என்ன பண்ணு, புசி, எல்லாத்தையும் அனுபவி, ஆல் திங் இஸ் யுவர்ஸ் அப்படின்னாரு. அப்படி சொல்லிட்டு ஒன்னே ஒன்று மட்டும் சொன்னார், இந்த மரத்தின் விருட்சத்தின் கனியை மட்டும் என்ன பண்ணாத, புசிக்காத அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொல்றாரு, எல்லாம் ஆல் திங் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு, ஆனா ஒன்றை மட்டும் ஏன் புசிக்காதன்னு சொன்னாரு? அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் புரிஞ்சிடும். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து, நீ பார்ப்பா, எல்லாம் உன்னுடையது தான், ஆனா ஒன்றை மட்டும் எடுத்துக்காத. அது மூலம் என்ன நீ சொல்றன்னா, இந்த எல்லாத்தையும் தந்த ஒருத்தர் இருக்கிறேன் அப்படிங்கறத நீ நினைக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு தான் அது விளக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ எப்போ அதை எடுத்துக்கிறியோ அப்ப என்னன்னா, அவரை நான் மதிக்காம போறேன், அவருக்கு முக்கியமே கிடையாது. எல்லாம் எனக்குங்கிறதுல தப்பு கிடையாது, ஆனா நான் அவருக்கு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சகலமும் எனக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது, நான் அவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. நான் அவருடையவன். அப்ப வேதவசனம் எப்படி சொல்லுது பாருங்க, நீங்கள் எல்லாம் உங்களுடையது, ஆனா நீங்க யாருடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஹல்லேலூயா. அந்த அந்த வரிசையை பாருங்க எவ்வளவு அழகா. நம்ம என்ன பண்ணா, உனக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டாங்க. ஆல் திங் இஸ் யுவர்ஸ், எல்லாம் உங்களுடையது, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். வரிசையை ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்குது பைபிள்ல. அப்ப எல்லாம் உங்களுடையது, ஆனா நீங்க யாருக்கு சொந்தம், கிறிஸ்துக்கு சொந்தம். கிறிஸ்து தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சகலமும் எனக்கு, நான் அவருக்கு. இந்த தத்துவத்தை விட்டுட்டான் மனுஷன், அவ்வளவுதான். அதான் பிரச்சனை. பாவம் செய்தானே, வேற என்ன, அங்க வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் கொடுத்தாரு, ஆனா எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒண்ணு மட்டும் கை வைக்காதனாரு. ஏன்னா அதுதான் ஹானரிங் காட், தேவனை கனம் பண்ணும்படியாக, தேவனுக்கு மரியாதை தரும்படியாக அப்படி ஒரு விஷயத்தை என்ன பண்ணார், வைத்தார். அதுல அவன் தவறு பண்ணும்போது எல்லா காரியமும் என்ன பண்ண ஆரம்பிக்குது, அப்படியே மாற ஆரம்பிக்குது. பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2:15-16 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். எல்லாம் சொல்லுங்க, பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இப்ப அவன்கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே, எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளை இட்டார். அப்போ என்ன சொல்லுது பாருங்க, ஏன் அந்த ஒண்ணு மட்டும்,
எடுத்துக்க வேண்டாம், அதை மட்டும் வச்சிடுன்னு சொல்றாரு. ஏன்னா உனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார், அவரை கனம் பண்ணணும். அவர் தான் வாழ்வின் ஆதாரம். அவரை நீ கனம் பண்றது மூலம், அவரை நீ சார்ந்து கொள்வது மூலம் தான் நீ என்ன பண்ற, வாழ்ற. ஏன்னா நீ அவருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற, அவருடைய வார்த்தையை நீ மதிக்கிற. அதுதான் மனுஷன்கிட்ட இருந்து தேவன் எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் பாருங்க. அப்ப அதை மிஸ் பண்ண பிறகு எல்லாமே என்ன ஆயிடுது, தலைகீழா மாறிடுது. இப்போ இது எல்லாத்தையும் அடையிறதுக்கு அவன் போராடுறான், எல்லாத்துக்கு பின்னாடி இவன் ஓடுறான், அது ஓட்டமா ஓடுது. கிடைக்கவே மாட்டேங்குங்க, ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குங்க அப்படிங்காங்க, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குங்க, எனக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்க மாட்டேங்குங்க. ஏன்னா எல்லாம் இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதனால தான் உனக்கு பொண்ணு கிடைக்கும், வேலை கிடைக்கும், இப்படி எல்லாமே யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம எங்கே வர்றோம்னா, நீ தேவனே உடையவனாக மாறும்போது சகலமும் உன்னுடையதாக மாறுகிறது. அல்லேலூயா. மறுபடியும் அந்த வரிசைக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்து என்ன பண்றாரு, கொண்டு வர்றாரு. அப்படி வர்றதான் காரியம் பாருங்க. இப்போ இது இன்னைக்கும் இந்த மாதிரி இருக்குது பாருங்க, இந்த மாதிரி பிராக்டிஸ் இருக்குது பாருங்க. இப்போ தசம பாகம் எடுத்துக்கோங்க, தைட்ஸ் எடுத்துக்கோங்களேன். இதை பற்றி நிறைய கேள்வி இருக்குது, பல இருக்குது. நம்ம வரநாளில் பேசலாம். நான் இந்த 2 வருஷத்தில் ஒரு நாளும் அந்த சப்ஜெக்ட் பேசினதே இல்லை. அதை பற்றிய ஒரு போதனையே அதை என்ன பண்ணல, எடுக்கல. ஆனால் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, இந்த தைத்திங் எதுக்கு சில சொல்கிறாங்க, அது நியாயப்பிரமாணம் டைமில் என்ன பண்ணிச்சு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. நியாயப்பிரமாண டைமுக்கு முன்னாடியே என்ன இருக்குது, தைத்திங் இருக்குது. அது யார் கொடுக்குறா, யாருன்னா ஆபிரகாம் தேவனுக்கு என்ன கொடுத்தானா. இது அவனுக்கு எப்படி தெரியும் எல்லாம் கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு? ஏன்னா அவனுக்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறார், மெல்கிசேதேக்கு அப்படின்ட்டு. இந்த மெல்கிசேதேக்கு தான் ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. தேவனுடைய பிரதிநிதியாய் நின்று இவனிடத்திலிருந்து அதை ஒருவர் என்ன பண்றாரு, பெற்றுக்கொள்றார். இப்போ தேவன் தான் எல்லாத்தையும் ஒன்று கொடுக்குறாரு. அப்படி கொடுத்துட்டு ஆண்டவர் நிறைய நேரத்தில் எனக்கு ஏதாவது கொண்டு வா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அப்படி கேட்கிறாரு? எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிட்டு ஒன்றை சாப்பிடாதங்கிறாரு. அது மாதிரி நல்ல செழிப்பை கொடுக்குறாரு, வாழ்வை கொடுக்குறாரு. அதுல இருந்து எனக்கு ஒன்று கொண்டு வா அப்படின்னு ஏன் சொல்றாரு? ஏன்னா 100% அவர் தான் எனக்கு கொடுத்தாருங்கிறத இந்த 10% மூலம் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இதுதான் அதுல இருக்கிற மேட்டரை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நான் 10% தருவது மூலம் நான் உன்னை கன்ஃபர்ஸ் பண்றேங்க, நான் உன்னை சொல்றேங்க. என்ன சொல்றேன், எனக்கு 100% கொடுத்தது யாரு, நீங்க. என் சாமர்த்தியமும் கைபலனும் இது எனக்கு என்ன பண்ணல, உண்டாக்கல. நிறைய பேர் அதை உண்டாக்குச்சிங்க. அப்போ நீ உன் பாக்கெட்லேயே வச்சுக்கோ. ஆனா நான் உண்டாக்கல, அவர் எனக்கு தந்தாருன்னா நான் அதை என்ன பண்றேன், கொண்டு போய் கொடுக்குறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பைபிள்ல உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. யாத்திராகமம் 35:5. உங்களுக்கு உண்டானதிலே எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு உண்டானதில்லை. உண்டானதான் ஏதாவது என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். இது யார்கிட்ட பேசின வார்த்தை தெரியுமா? எகிப்தில இருந்து, ஒண்ணுமே எகிப்தில் இல்லாத இருந்த இஸ்ரவேலர்கள் மோசையின் மூலமாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்று அந்த எகிப்திலிருந்து பொன்னோடும் வெள்ளியோடும் அவங்க என்ன பண்ணாங்க, புறப்பட்டு வந்தாங்க. அப்படி புறப்பட்டு வந்த ஜனங்க கிட்ட இப்ப ஆண்டவர் என்ன பண்றார், பேசுறார். ஒருத்தம் கூட ஏழை கிடையாது, எல்லாருக்கிட்ட என்ன இருக்குது, பொண்ணு சகலமும் இருக்குது. அவங்ககிட்ட என்னெல்லாம் இருந்துங்கிறத இதை படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. இப்ப அவங்க கிட்ட ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த மேட்டர் பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க. 5, உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். இப்ப பாருங்க, மனம் உள்ளவன் எவனோ அவன் அதை கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால், முதல்ல என்னதான் வருது, பொண்ணும் வெள்ளியும். ஏதோ வீட்டில் பிஞ்சு போன பழைய சோப்பா இருந்தா கொண்டு வந்து கொடு, ஏதோ பிள்ளைகளுக்கு போட்ட பழைய துணி இருந்தா கொண்டு வந்து கொடு, அப்படிலாம் போடல. முதல்ல என்னதான் சொல்லுது, பொண்ணு வெள்ளி வெண்கலம் அப்புறம் உள்ள மேட்டர்லாம் நிறைய தெரியவே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, விலையுறந்ததுங்கிறது மட்டும் நல்லா தெரியுது பாருங்க. யாரெல்லாம் கோமேதக்கால் பார்த்துருக்கீங்க, யாருக்கா தெரியுமா? பார்த்தது இல்லைங்களா? நானும் பார்த்ததில்லை. ஆனா பைபிள்ல போட்டிருக்குது, கோமேத கல், படிக பச்சை, இந்திர நீலம் என்னெல்லாமோ சொல்லுது. விலையேறப்பட்ட கற்கள், இதெல்லாம் தான் அவர் வீடு கட்டியிருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க ஒன்று ஒன்றா கொண்டு வர்றாங்க. அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதில் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த 35:5 பாருங்க, என்ன வருது பாருங்க. காணிக்கை கொண்டு வந்து செலுத்துங்கள். அதில் ஒரு வாரம் வருது பாருங்க, மனம் உள்ளவன் எவனோ. எல்லாம் சொல்லுங்க, மனம் உள்ளவன் எவனோ. உங்களுக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிவிங் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் மணி, கிவிங் இஸ் த மேட்டர் ஆஃப் மைண்ட். நாம் கொடுத்தல் அப்படிங்கிறது ஏதோ பணம் சம்பந்தப்பட்டது நினைக்கிறோம், இல்ல மனம் சம்பந்தப்பட்டது. இந்த கொடுக்குற பழக்கம் எப்ப எனக்கு ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா,
கர்த்தர் என்ன தந்தார், therefore I am give. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் வந்து இங்கே பாரு எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்கேன், மாவனை கொண்டு வரல காலியாக போயிடும் அப்படி சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, மனம் உள்ளவன். எல்லாம் சொல்லுங்க, மனம் உள்ளவன். உனக்கு தெளிவாக புரியுதுங்களா? நான் தான் உன்னை ஆசீர்வதிச்சேன், நீ நம்புறியா? உனக்கு எல்லாம் தெரியுதுங்களா? அப்படி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, உனக்கு மனசு இருந்தால் நீ என்ன பண்ணுவ? எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறாரு பாருங்க. மனம் உள்ளவன் பணம் கொண்டு வர கடவன். அப்போ என்கிட்ட வந்திருக்கு, ஆனால் இப்போ மறுபடியும் நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா எதை நான் நினைக்கிறேன்னா, தேவன் எனக்கு என்ன பண்ணார், கொடுத்தார் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், எண்ணி பார்க்கிறேன். இப்போ கவனிங்க, இதில் சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறது. 22 பாருங்க. மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ, எல்லாம் சொல்லுங்க, மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ. புருஷர் யாவரும் அஸ்தகடங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவரும் பொன்னை காணிக்கையாக, எல்லாருமே என்ன காணிக்கை செலுத்தினாங்களாம், பொண்ணு. ஏன்னா அவங்க கையில் பொண்ணு இருந்தது. ஹல்லேலூயா. மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ, எல்லாம் சொல்லுங்க, மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ. 25 பாருங்க. ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தாங்கள் நூற்ற இளநூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். 29 பாருங்க. செய்யும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். சொல்லுங்க, மனப்பூர்வமாய். ஆண்டவரே என்ன சொல்றாருன்னா, மனப்பூர்வமா கொடுக்குற இடத்துல என்ன பண்ணுப்பா, வாங்குப்பா அப்படிங்கிறாரு. அவனை மிரட்ட சொல்லலை, உருட்ட சொல்லலை, மனப்பூர்வமாக கொடுக்குற இடத்துல என்ன பண்ணு, வாங்கு, அவனை கொண்டு வர சொல் அப்படிங்கிறார். இப்போ 36ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3 பாருங்க. அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கு அடுத்த சகல வேலைக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களை எல்லாம் மோசேனிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில், இது பாருங்க, ஏற்கனவே மனப்பூர்வமான கொடுக்குறாங்க, அப்புறம் காலைதோறும் கொண்டு வர்றாங்க. அது ரொம்ப இஷ்டமான காணிக்கை. எல்லாம் சொல்லுங்க, இஷ்டமான காணிக்கை. இப்போ இது ஏன் ரொம்ப கஷ்டமாக மாற்றிட்டாங்கன்னா, இதை பற்றி ஒழுங்காகவே சொல்லிக் கொடுக்கல. இதெல்லாம் வந்து ஒரு டிமாண்ட் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதனால் அது அது இந்த காணிக்கைனாலே ஒரு மாதிரி என்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பைபிளில் ஜனங்க எப்படிப்பட்ட ஸ்பிரிட் அவங்க கேரி பண்ணி போகிறாங்கன்னா, இஷ்டமானதை அவங்க என்ன பண்ணாங்களாம், கொண்டு வந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. இப்போ 36:6, அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேளையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. செய்ய வேண்டிய எல்லா வேலைக்கும் போதுமான பொருள் இருந்தது, அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா இப்போ ஏராளம் தாராளம் உருவாயிடுச்சு. ஸோ அதனால் அங்கே என்ன இல்லைன்னா பஞ்சமே இல்லை. ஹல்லேலூயா. அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதை செய்யறதுக்கும் அதிகமாக அவங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்த ஹோல் இதில் என்ன நம்ம படிக்கிறோம்னா, தேவன் அவங்கள வற்புறுத்தலை, ஆனால் தேவன் அவர்களிடமிருந்து மனப்பூர்வமான இஷ்டமான விதத்தில் அதை என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் தான் கொடுத்தாருங்கிறத ஒரு மனிதன் கொடுப்பதின் மூலம் மீண்டும் நிரூபிக்கிறான். ஹல்லேலூயா. இந்த நிரூபணங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நீதிமொழிகள் 3:10 உள்ளது நடக்குது. நீதிமொழிகள் 3:10 எடுங்க பார்க்கலாம். 9 இருந்தே வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும். பாருங்க, கர்த்தரை எப்படி கனம் பண்ணணும், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமேன், அப்படி கனம் பண்ணு அப்படின்னு சொல்லல. அப்படி மட்டும் கனம் பண்றதை பத்தி சொல்லல. என்ன சொல்லுது, உன் பொருளாலும், எல்லாம் சொல்லுங்க, உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் அவரை கனம் பண்ணு. அப்போ பொருளை கொண்டு வர்றதுங்கிறத வேதவசனம் எப்படி சொல்லுதுன்னா, இட் இஸ் ஹானரிங் காட். இட் இஸ் நாட் அ ஆஃபரிங், இட் இஸ் ஹானரிங். நம்ம ஆஃபரிங்கும், ஆனா ஆண்டவர் அது ஹானரிங் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என் இருதயத்தில் எந்த மாதிரி இடம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பொருள் மூலம் தான் என்ன பண்ண முடியும், சொல்லவே முடியும். பாருங்க, ஒரு மனுஷன் காசை அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டான் பாருங்க. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இட்ஸ் நாட் அ ஈஸி மேட்டர். அது அவ்வளோ ஈஸியாக நடக்கிறது இல்லை.
நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசு சகேவை சந்தித்த உடனே சகேவு என்ன பண்ணுறான்னா, ஒரு நாள் அந்த பணத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன், நான் என் ஆசையில் பாதை ஏழைகளுக்கு கொடுக்குறேன், நான் வந்து யார்ட்டாவது அணியாமல் வாங்கினா 4 மடங்கு என்ன பண்ணுறேன் கொடுத்துட்றேன்னு காசை எடுக்கிற வேலையில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறான். காசை மற்றவங்க இருந்து எடுத்தான், இப்போ கொடுக்குறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறான். ஏன்னா இந்த மனதில் நடக்கிற மாற்றம் தான் உண்மையிலேயே பணத்தை வெளியிடுவதற்கான தூண்டுகோலை ஒரு மனுஷனுக்கு தருகிறது. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், கிவிங் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் மணி, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் மைண்ட். அது மனம் சம்பந்தப்பட்டது, அது பணம் சம்பந்தப்பட்டதல்ல. ஆனால் அந்த பணத்தை வச்சு தான் மனசு எங்கே இருக்குங்கிறத சொல்ல முடியும். அதனால தான் இயேசு சிம்பிளாக சொன்னார், உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள். அப்போ நீங்கள் மிகவும் விரும்புகிறது ஆசைப்படுகிறது எதுவோ அங்கே உங்கள் பணம் கட்டாயமாய் செல்லும். அப்போ என் ஆசை என் விருப்பம் தேவன் பேரில் இருக்குது, நான் தேவனை கனம் பண்ணணும்னு நினைக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு விதமாக தான் அவர் தான் கொடுத்தார் 100%. ஆனால் கொண்டு வாங்குறாரு. ஏன்னா சகலத்தையும் தந்தவர் அவர் என்பதை நான் கனம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் சாப்பிடு, ஆனால் இந்த 10% சாப்பிட்றாத, அது அப்படி அதை திருப்பி கொண்டு வா அப்படிங்கிறாரு. ஏன் கொண்டு வர சொல்கிறாருன்னா, அது வந்து தேவனை கனம் பண்ணுற ஒரு காரியம். இப்போ படிங்க 3:9 படிச்சோமா, உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை. அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் எல்லாம் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். உன் விளைவின் முதற் பலன் எல்லாம் சொல்லுங்க, முதற் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஏதோ மீதி இருந்தா பார்க்கலாம் அப்படிங்கிறது இல்லை, ஃபர்ஸ்ட் முதல் தரமானதை நான் தேவனுக்கு என்ன பண்றேன் கொண்டு வர்றேன். ஏன்னா தேவனுக்கு காசு தேவைங்கிறதுனால நான் காசு கொண்டு வரல, எனக்கு காசு தந்தவர் அவர் அப்படிங்கிறதுனால நான் காசை கொண்டு வர்றேன். அல்லேலூயா. இப்ப படிங்க, அதனுடைய விளைவா என்ன நடக்குது எல்லாம் சொல்லுங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும். களஞ்சியமா களஞ்சியங்களா? அப்பனா அக்கௌண்ட்ஸ், நீங்க வைக்கிற அந்த அக்கௌண்ட்ஸ் இது எல்லாமே என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா பூரணமாக நிரம்பும். களஞ்சியங்கள், வேதவசனமே களஞ்சியம்னு சொல்ல என்ன சொல்லியிருக்குது, நிறைய. அது பூரணமாக நிரம்பும். உன் ஆலைகளில் வேற ஒண்ணுமே இல்லை, கேஷ் ஃப்ளோ. ஹல்லேலூயா. மணி ஃப்ளோ. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, புரண்டு ஓடும். ஏன்னா இப்போ என் மனசு பணத்திலிருந்து நான் விடுதலை அடைந்து தேவனுக்கு நேராய் கவனம் செலுத்த ஆரம்பித்ததினால் புரண்டோடுதல் நடக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இதுக்காண்டி தான் இதை வச்சாரு. ஆனா இந்த நோக்கங்கள் சொல்லப்படுறதே கிடையாது. நீங்க தசம பாகம் கொடுக்கலன்னா ஆஸ்பத்திரியில் கொடுப்ப, அந்த பில் இதை விட ஜாஸ்தியா இருக்கும், நீனே கணக்கு போட்டுக்கோ எங்க கொடுக்கலான்ட்டு இப்படிலாம் சொன்னதுனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. சரி, இந்த சில நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த தீவிரவாதிகள் வந்து மிரட்டல் விடுவாங்க, அந்த நாட்டுக்கு பாம்பு போட்டுருவோம் அது போட்டுருவோம் அப்படின்ட்டு. அதனால் எனக்கு என்ன பண்ணிடு அமௌண்ட்டை கொடுத்துருன்னு. அவங்களும் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா தீவிரவாதிக்கு மாதம் மாதம் சப்போர்ட் பண்ணுவாங்க. தீவிரவாதத்தினால இல்லை, எங்கள் நாடு இப்போ தான் வளர்ந்து வருது, அதனால் நீ பாமகமா போட்டு வளர்ச்சியை கெடுத்துடாதப்பா, இதனால் என்ன பண்ணிடுவோம் கொஞ்சம் தந்துடுறோன்னு இந்த சில மாஃபியா கேங்க்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்களாம் காசு கொடுத்துருவாங்க. இப்போ இதே மாதிரி தான் சிலர் கடவுளை சொல்லி வச்சுருக்கிறாங்க, ஆண்டவரே குண்டை போட்டுறாதீங்க, தொந்தரவு தயவு செய்து பண்ணிடாதீங்க, இப்போ தான் நல்லா போயிட்டு இருக்குது, நான் கப்பத்தை கரெக்டாக கட்டிடுறேன். ஸோ இந்த லெவலுக்கு அதை ரொம்ப சீப் ஆக்கிட்டாங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. அதனாலயே நான் ரொம்ப வருஷமாக இது ஒரு சப்ஜெக்டாகவே எடுக்கல. ஜனங்களுக்கு முதல்ல உண்டாகிறத பற்றி என்ன பண்ணுவோம் பேசுவோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரியங்கள்லாம் விளங்கும். பாருங்க, கொடுனாலே யாரும் கொடுத்துட மாட்டாங்க, அவங்களுக்கு விளங்கணும், சில காரியங்கள் அவங்களுக்கு விளங்கணும், விளங்கும் போது தன்னால் காரியங்கள் நடக்கும் பாருங்க. ஆனால் இது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். கிவிங்கிறது வந்து இட் இஸ் அ ஜாய்ஃபுல் திங்ஸ். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்க. ஏன்னா கடவுள் வந்து கொடுக்கிறவர், தெரியுமா உங்களுக்கு? காட் இஸ் அ கிவர். எல்லாம் சொல்லுங்க, காட் இஸ் அ கிவர். அவர் வந்து ஈகரா கொடுக்கிறவர், தம் சொந்த குமாரனை கொடுத்தார் அப்படின்னு போட்டு பாருங்க. ஏதாவது சும்மா அந்த தூதன் நீங்க வா அந்த கடைசி சேர்ல எப்பவுமே இருக்கு, நீ போய் மறி அப்படின்னு சொல்லல. அதாவது ஒரு ஒண்ணுமில்லாததே ஒண்ணு மனுக்குலத்துக்காக கொடுக்கல, அவர்கிட்ட இருந்த சிறந்ததை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா காட் இஸ் a giver. ஆமென். அந்த நேச்சர் வந்து நமக்குள்ள மாறி போயிடுச்சு விழுந்து போன மனுஷனுக்கு. அதனால இது ஒரு பிராக்டிஸாவே வச்சார். 10ல் 1 தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது, உனக்கு எவ்வளவு உண்டாயிருக்குதோ அதுல இருந்து மனப்பூர்வமா கொண்டு வா அப்படின்னாரு. ஆனா ஏன் இதெல்லாம் ஒரு சிஸ்டம் போடுறாருன்னா, இவனுக்கு இந்த விழுந்து போனவனுக்கு இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால ஒரு சிஸ்டம் வச்சு என்ன பண்றாரு சொல்றாரு. இப்ப பாருங்களேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு கேக் வெட்டுறோம் இல்லையா? கேக் வெட்டும் போது என்ன பண்ணுவோம், அந்த குழந்தை கேக்கை வெட்டின உடனே என்ன பண்ணுவீங்க, பர்த்டே கொண்டாடினதே இல்லையா? அந்த கேக்கை எடுத்து யாருக்காவது என்ன பண்ண சொல்றோம், கொடுக்க சொல்றோம்.
அம்மா கொடு, அப்பா கொடு, அண்ணனுக்கு கொடு, யாருக்காவது என்ன சொல்கிறோம்? கொடுக்க சொல்கிறோம். ஏன்னா இயல்பாக இருக்கிற நேச்சர் என்ன? வெட்டின உடனே டபால்னு வாயில் போடுதான் வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? நேச்சர் எப்படி இருக்குதுன்னா வெட்டி டப்புன்னு நம்ம வாயில் என்ன பண்ணிடணும்? போட்டுடணும் அப்படின்ட்டு. இப்போ அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி யாருக்காவது என்ன சொல்கிறோம்? கொடுக்க சொல்கிறோம். அப்புறம் நம்ம வேண்டாம் அப்படின்னு அது வாயில் என்ன பண்ணுவோம்? ஊட்டுவோம். அது வேற. ஆனால் நம்ம கொடுக்க சொல்கிறோம். ஏன்னா ஒரு சிஸ்டம் கொண்டு வர்றோம். அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸு. முதல்ல நம்ம கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த தைத்திங்கிறது ஏதோ நீ கொடுத்தாதான் அப்படிங்கிறதுல 9% கொடுக்கூடாதா, 11 கொடுக்கூடாதா, 20 கொடுக்கூடாதா, இந்த மாதிரிலாம் நீங்கள் அளவுக்கே போகாதீங்க. ஏன்னா தேவன் என்ன சொல்கிறாருன்னா அளவில்லாமல் அன்பு கூர்ந்தாருன்னு தான் வேதவசனம் சொல்லுது. ஏமேன். அதை நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு எவ்வளோ புரியுதோ அப்படி நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. அதெல்லாம் விட்டு ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. ஆனால் ஏன் இந்த ஒழுங்கு வைக்கிறாருன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிறாரு, இங்கேருந்து ஆரம்பிங்கிறாரு. எல்லாத்தையும் நீ சாப்பிடு, ஏன்னா ஆல் திங் இஸ் யுவர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, ஆல் திங் இஸ் யுவர்ஸ். சகலமும் உண்டேதான் இருக்கிறது. ஆனால் நீ கிறிஸ்துவினுடையவன், கிறிஸ்து தேவனுடையவர். அல்லேலூயா. இல்லைங்க, நான் என்னையே தந்துட்டேங்க. உன்னை தந்துட்டியா தரலையான்னு பார்க்கணுன்னா காணிக்க கொண்டு வா அப்படிங்காரு. என்னையே கொடுத்துட்டேனுங்க. சிலர் பாருங்க அப்படிதான் சொல்லுவாங்க, என்னையே நான் தந்துட்டேன் அப்படின்ட்டு. அதனால தான் உன்னை தந்தியா தரலையான்னு எப்படி சொல்ல முடியும்னா, மனுஷன் பாருங்க தன் வாழ்நாளெல்லாம் தன்னுடைய உழைப்பு, நேரம், பிரயாசம் எல்லாத்தையும் எதுக்காக பண்ணுறான்? பணம், கொஞ்சம் காசு கையில் வரணுங்கிறதுக்காக அவ்வளோ பண்ணுறான். இப்போ அவ்வளோத்தையும் அவன் பிரயாசப்பட்டு பண்ணுறதுனால இப்போ அதுல இருந்து ஒருத்தன் எடுக்கிறான்னா அவன் ஏதோ காசை கொடுக்குறான்னு இல்லை, அவன் வாழ்க்கையே கொடுக்குறான். அதனால தான் ஆண்டவர் அதை ரொம்ப பெரிய விஷயமா சொன்னார். தேவாலயத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, பிரேயர் ஹால் பக்கத்தில் இல்லை, காணிக்கைப்பட்டி பக்கத்தில். தேவாலயத்தில் அவர் எங்கே உட்காந்துருந்தாரு? யார் யார் எவ்வளோ போடுறான்னு பார்த்துட்டு இருக்காரு. அது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், அவர் சொன்னார், ஒரு விதவை போட்ட உடனே இவள் எல்லாரிலும் அதிகமாய். அது எப்படி எல்லாரிலையும் அதிகமாக போட்டான்னு சொல்ல முடிஞ்சுச்சு? யார் யார் எவ்வளோ போட்டாங்கன்னு பார்த்தாரு. இல்லைன்னா எப்படிங்க சொல்ல முடியும்? எல்லாருலையும் அதிகமாக போட்டாங்கன்னா இவங்க இந்த அம்மா மட்டும் பார்த்தா அப்படி சொல்ல முடியுமா? அவர் வர்ஷிப்லாம் நடந்துகிட்டே இருக்குது, காணிக்க பாட்டுலாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் யார் யார் எவ்வளோ போடுறான்னே பார்க்குறாரு. என்னங்க கர்த்தர் இதெல்லாம் பார்க்கலாமா? ஆமாம், அவர் காண்கிற தேவன். அதுக்கு பின்னாடி வேற ஒன்றும் இல்லை, மணி விஷயம் இல்லை, இட்ஸ் மேட்டர் ஆஃப் மைண்ட். உங்கள் ஹார்ட் எந்த இடத்துல இருக்குங்கிறத அதை கரெக்டாக சொல்லணும்னா அது பணம் தான் கரெக்டாக சொல்கிற விதம், வேற எதுவுமே கிடையாது. தோத்திரம் சொல்லுதானே, அது இருக்கட்டும்பா. உன் விளைவின் முதற் பலனால் அவரை எதனால கனம் பண்ணுன்னு இருக்குது பாருங்க. ஹானர் வித் யுவர் சப்ஸ்டன்ஸ். நீ ஒரு பொருளை கொண்டு வா அப்படிங்கிற, உன் விளைவின் முதற் பொருளை என்ன பண்ணுவா? கொண்டு வா அப்படிங்கிற. ஏன்னா அதுதான் இவ்வளத்தையும் எனக்கு தந்தவர் அவருங்கிறத நான் சொல்லுகிற ஒரு நேரமாய் தருணமாக அது இருக்கிறது. ஆமென். ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. வாழ்க்கையில் இது ரொம்ப அழகான ஒரு பயிற்சி. இது நாமளும் புரிஞ்சுக்கணும், பிள்ளைங்களுக்கும் சொல்லித்தரணும். இது ஏதோ கடவுளுக்கு கப்பம் கட்டுற மாதிரியோ ஏதோ ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு பயம் நிறைஞ்ச காரியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, மனம் உள்ளவன் கொண்டு வர கடவன். எப்பா நான் உன் இருதயத்தை பார்க்க விரும்புகிறேன். கடவுள் காசை வாசனையாக்கிறது இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற உங்கள் விசுவாசத்தை அவர் ரசிக்கிறார். ஹல்லேலூயா. அது அவரை ஹானர் பண்ணுது, அது அவரை ரொம்ப பெரிய விதங்களில் இது பண்ணுது. அது நம்ம வாழ்க்கையில் இப்போ இந்த பயிற்சி எல்லாம் ஏதேன் தோட்டத்தில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் இந்த பயிற்சி எப்படி இருக்குதுன்னா, இது என்ன பண்ணாத, எடுத்து புசிக்காத, அதுதான் அது அப்படியே தொடருது, அது தைத்தியங்க மாறுது. இது நீ என்ன பண்ணிக்காத, எடுத்துக்காத, இது என்ன பண்ணு, தேவனுக்கு என்று இதை கொடு அப்படிங்கிறாரு. ஏன்? கடவுளுக்கு தேவைங்கிறதுனாலையோ இல்லை கொடுக்கலன்னா கடவுள் உனக்கு ஏதோ பண்ணிடுவாருனாலையோ இப்படி பயத்தில் கிடையாது. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொன்னால், என் வாழ்வில் எல்லாவற்றையும் தந்தவர் அவர் என்பதை நான் எண்ணி பார்க்கும் ஒரு காரியமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் ஆஃபரிங் அப்படிங்கிறது இல்லை, அது என்னது? ஹானரிங். ஹல்லேலூயா. ஆஃபரிங் அது என்னது? இட் இஸ் ஹானரிங். ஹல்லேலூயா. இட்ஸ் ஹானரிங் காட். இப்போ ஆல் திங் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அதில் எப்படி நீங்கள் வாக் பண்ணுறது? இதுதான் வாக் பண்ணுறதுக்கான மெத்தட் பாருங்கள். எப்படி வாக் பண்ண முடியும்? எல்லாம் எனக்கு தந்தவர் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நான் யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். எல்லாம் சொல்லுங்க, சகலமும் எனக்கு சொந்தம், நான் அவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. நான் அவருடையவன். ஆமென்.
சரி, இந்த புரிதல் ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்ப கவனிங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஏன் இந்த ஒரு மேட்டரை எடுத்து பேசுனேன் அப்படின்னா, இது ரொம்ப நல்லா புரியும் பாருங்க. எங்க நாம மிஸ்டேக் பண்றோம், எங்க சில காரியங்களை புரிஞ்சுக்காம போறோம் அப்படிங்கிறத இது ரொம்ப நல்லா சொல்லும். நான் இது ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன் பாருங்க. இது எனக்கு கொஞ்ச நாள் புரியல, எதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ரொம்ப சாதாரணமாக நினைச்ச நாட்கள்லாம் இருக்குது. ஆனால் வேதத்தை திறந்து வாசிக்கும் போது ஆண்டவர் அதை ரொம்ப இது பண்றாரு. இவள் உங்கள் எல்லாரிலும் அதிகமாய் போட்டால்னா என்ன, 2 காசு போட்டதா? எங்க பாட்டியம்மா எனக்கு சின்ன வயசுலேயே சொல்லிட்டாங்க, கடவுளுக்கு ரொம்ப போட்டாலாம் பிடிக்காதடா, 10 பைசா போட்டால் தான் பிடிக்கும். நான் பிரசங்கம் கேட்டேன் அப்படின்னு என் கையில் 10 பைசா கொடுத்தா என்னை சர்ச்சை கூட்டி போயிருக்கிறாங்க. அவங்க அப்படி இன்டர்பிரட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரொம்ப போடுறதெல்லாம் கடவுள் என்ன பண்ணல, விரும்பல. கடவுள் எதான் விரும்புறாரு, அவ கம்மியா போட்டதுனால ரொம்ப அதிகமா போட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லாது, அவள் தனக்கு உள்ளதே என்ன பண்ணிட்டா, போட்டா. அவ என்ன பண்ணிட்டானா, எல்லாமே நீங்க அப்படின்ட்டா. ஹல்லேலூயா. ஒருத்தி இயேசுவின் பாதத்துல விலையேற பெற்ற நலதம் என்கிற தைலத்தை உடைச்சு என்ன பண்ற, ஊத்துறா. பார்க்குற சீசர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபமாயிடுச்சு. என்ன கோபம்னா, இவர் என்ன பண்றாரு, இவ்வளோ பெரிய விலையேறப்பட்டது. அதை என்ன கணக்கு போடுறாங்கன்னா, 1 வருஷத்தின் சம்பளம். அங்கே உடச்சி ஊற்றின தைலம் எவ்வளவு, 1 இயர் சேலரி. 1 வருஷம் சம்பாதிச்சா, இன்னைக்கு நார்மலாக 1 வருஷம் சம்பளம்னா எவ்வளவு? ஒருத்தருக்கு வேற வேற மாதிரி சொல்றீங்களா? பொதுவாக எவ்வளோ சொல்லுவீங்க? 10 லட்சம், 50,000 ரூபாய் வச்சுக்கோமே, எவ்வளோ வரும்? 6 லட்சத்துக்கான ஒரு சென்ட்டை கொண்டு வந்து ஊற்றினா என்ன எப்படி பார்ப்பீங்க நீங்க? அப்படி ஊத்துறத வாங்கிக்கிறவரை நீங்க எப்படி பார்ப்பீங்க? என்ன ஆளு இது, என்ன ஆடம்பரம், ஆடம்பர கிறிஸ்துவா இருக்க. யூதாஸ் பேசுறான். என்ன பேசுறான்னா, இதெல்லாம் வித்து யாரு கொடுத்துருக்கலாம்? பைபிள்ல ரொம்ப நல்லா போட்டிருக்கு. அவன் தரித்திரர் மேல இருந்த அக்கறையில சொல்லல, அவன் திருடனா இருந்தபடினாலும் காசு பைய சுமக்கிறனா இருந்தனாலும் அப்படி சொன்னான் அப்படின்னு போட்டிருக்கு. நிறைய பேர் பேசுறது ரொம்ப தரித்திரருக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி தெரியும். இவங்க யாரும் தரித்திரரை வாழ வைக்கல, தரித்திரரை வச்சுதான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சில ஆர்ஃபனேஜ் எல்லாம் அவங்க மூடுறதுக்கு தயாராகவே இல்லை, ஏன்னா அதுதான் இவங்கள வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. ரொம்ப சீரியஸான மேட்ரு பாருங்க. அவன் அந்த தான் பேசுறாரு. இயேசு அவளை விடுங்கள், அதுக்கு என்ன பண்ணாதீங்க, தடை செய்யாதீங்க, அவள் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அதை அனுமதிக்கிறாரு. என்ன இதுல நிறைய விஷயம் இருக்குது, நிறைய மேட்டர் இருக்குது. ஆனா என்ன சொல்ல விரும்புறேன்னா, 1 வருஷத்துக்குரியதை கொண்டு வந்து உடைகிறான்னா அவன் மைண்ட்ல என்ன இருக்குதுன்னா, எல்லாத்தையும் கொடுத்தவர் அவர் தான், அவரை எப்படி வேணாலும் கணம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அங்க லிமிட்டே கிடையாதுங்க. ஏசப்பா என்கிட்ட இருக்கு, செத்தோல உங்க சட்டையில தொட்டி விட்டுமா, லைட்டா அப்படி தடை விட்டுருதேன், அப்படியே போயிடுங்க அவளையும் சொல்லலாம். அவளுக்கு மனப்பூர்வம்னா எந்த அளவுக்கு மனப்பூர்வம், உடச்சி ஊத்திட்டான். ஏன்னா he is worthy, அவர் அதுக்கு பாத்திரர். இது நீங்க இப்படிதான் சொல்ல முடியும், வேற எப்படி சொல்ல முடியும்னு தெரியல. ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படிங்கிறதுல வாயில சொல்லலாம். ஆனா ரியல் ஹார்ட்டினுடைய ரிஃப்ளெக்ஷன் எங்க வருதுன்னா, கிவிங் மூலமா தான் அதை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இது டிமாண்ட் கிடையாது, இது உங்க ஆவிக்குரிய நிலையை நீங்களே செக் பண்ற ஒரு விதம் இருக்குன்னா அது கிவிங் தான். இயேசுவே சொன்னார், பொக்கிஷம் எங்கேயோ அங்க இருதயமும் இருக்கும். ஆமென். அது ஹார்ட் மேட்டரை ரொம்ப அழகா சொல்ல முடியும். பணம் உங்கள் ஆவிக்குரிய தரத்தை மிக அழகாக சொல்லும். பணத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, பணத்தை எப்படி செலவு பண்றீங்க, பணத்தை எந்த விதத்துல பாக்குறீங்கிறத வச்சுதான் ஸ்பிரிச்சுவல் காரியமே இருக்குது பாருங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டினா வேற எதையோடு கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணது என்னன்னா பணத்தோடு. இந்த பணத்தை ஒருத்தன் செலவிடுற விதத்தை வச்சு தேவனோடு அவனுக்கு இருக்கிற உறவை சொல்லிவிடலாம் அப்படின்னு இயேசு சொன்னார். அல்லேலூயா. அதனால தான் அந்த மாதிரி ஓமைகள்லாம் எடுத்து நிறைய பேசினார். நாட்கள் அதை பற்றி பேச போகிறோம். ஆனால் இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லாம் என்னுடையதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அதை எந்த விதத்தில் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால், நான் அவரை கனம் பண்ணுற விதத்தில் தான் அதை நான் சொல்ல முடியும், வேற எந்த விதத்துலையும் சொல்ல முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் உங்களுடையதா? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ வாங்கி கொடுக்குறீங்க. வாங்கி கொடுத்துட்டு அப்பாவுக்கு ஒரு கடித்தா கேட்டிருக்கீங்களா? கேட்டது இல்லையா? ஏன்? உங்கள்கிட்ட காசு இல்லைங்களா? உங்களால் ஐஸ் வாங்க முடியாதனாலையா? அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு பார்க்கணும் ஆசை. அது சில பிள்ளை என்ன பண்ணினா அப்படின்னு ஓடி போயிடும். சிலது
கோடு போட்டு கொடுக்கும், இவ்வளவுக்குள்ளதான் கடிக்கணும் அப்படின்ட்டு. நான் பல ரகம் பார்த்துருக்கேன். இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன், அந்த மாதிரி அது வந்து லிங்க்லாம் போட்டு இவ்வளவுக்குள்ள கடிங்க அப்படிலாம் சொல்லும், ஒவ்வொன்றும் சொல்லும். நீங்க அதிலே கண்டுபிடிக்கலாம் அதுக்குள்ள என்ன விதமான. ஆண்டவர் வந்து நம்ம ஏதோ பண விஷயமா ஏதோ ஒன்று இல்லை, இது உறவு மேட்டர். இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் திங்ஸ். நீங்க திங்ஸை எப்படி ஹேண்டில் பண்றீங்கிறத வச்சுதான் உறவுல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்ல முடியும் பாருங்க. அது இந்த பணங்கிற விஷயம் வந்து நம் மனதை சொல்லுகிற அற்புதமான காரியங்கள். வேற எதுவும் இது மாதிரி சொல்லவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் வந்து இதை ரொம்ப முக்கியமா வச்சாரு. அது கொண்டு வா அப்படின்னாரு. ஏன்னா எகிப்திலே ஒன்றுமில்லாமல் இருந்த போது தேவனே என்னை ஆசீர்வதித்தா என்கிற நன்றி உணர்வு உனக்கு இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னாரு. ஏன்னா அந்த நன்றி உணர்வு இருந்தா நீ வாழ்ந்துட்டே இருப்ப. அல்லேலூயா. உன்னை யாருமே கெடுக்க முடியாது. அதுலதான் நீ இருக்கிறியா இல்லையான்னு எப்படி செக் பண்றது? ஹானர் யுவர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னாரு. மனப்பூர்வமா கொண்டு வா அப்படின்னாரு. கட்டாயப்படுத்தி கேட்கல, வற்புறுத்தி கேட்கல, மனப்பூர்வமா அதை கொண்டு வர கடவன். புதிய ஏற்பாட்டிலையும் இது இருக்குது. புதிய ஏற்பாட்டில் பாருங்க, 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துல கிறிஸ்துவுக்குள்ள நீ யாருன்னு சொல்லிட்டாரு, ஐஸ்வர்யவான்னு சொல்லிட்டாரு. இப்போ 9ஆம் அதிகாரத்துல ஹவு டு வாக் இன் த ரிச்னஸ் அப்படிங்கிறத பத்தி பேசுறாரு. அதுல பேசும்போது தான் அவர் சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 8:9 பாருங்க. அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யவான் ஆகும்படி உங்கள் நிமித்தம், எல்லாம் சொல்லுங்க, உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரு. சோ அவர் வந்து என்ன ஐஸ்வர்யன் ஆக்குறதுக்காக அவர் என்ன ஆக்கிட்டாரு? தரித்திரர் ஆனார். அவர் ஒன்றுமில்லாமல் ஆனார், நான் எல்லாம் உடையவனாக மாறுவதற்கு. அதான் கிருபை. கிருபை என்ன பண்ணுச்சு? இப்போ இயேசு இந்த பூமிக்கு வரும்போது ஒன்றுமில்லாதவரா வந்தாரா? வரல. யோவான் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். இயேசு இந்த உலகத்துக்குள்ள வரும்போது எப்படி வந்தார் பாருங்க. இயேசுவின் பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல். இயேசு எப்படி வந்தாரு? பரிபூர்ண வந்தார். there is no empty. அவர் வரும்போது எப்படி வந்தாரு? abundanceோட வராரு. ஏன்? மனுஷன்லாம் காஞ்சி போய் கிடக்கும், மனுஷன்லாம் ஒண்ணுமில்லாம இருக்கலாம், ஆனால் அவர் சுகத்தால் நிறைந்தவரா வந்தார். ஏன்? இங்க மனுஷனுடைய தேவையை சந்திக்க. அதிகாரத்தினாலும் வல்லமையினாலும் நிறைஞ்சவரா இருந்தார், சகல நன்மையாலே அவர் நிறைஞ்சவரா இருந்தார். ஏன்? அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து நாம் எல்லாரும் அந்த பரிபூர்ணத்தை பெற்று அனுபவிப்பதற்காக அவர் எப்படி வந்தாரு? பரிபூர்ணமா வந்தாரு. சிலுவையில எம்டி ஆயிட்டாரு. சிலுவையில் என்ன ஆனாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எம்டி ஆனார், காலி பண்ணிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய பரிபூர்ணத்தை உங்கள் மீது ஊற்றி விட்டார். ஒண்ணுமே வைக்காம எல்லாத்தையும் ஊத்திட்டாருங்க. ஆல் திங் இஸ் யோர்ஸ். எவ்வளவு புரிஞ்சுன்னு தெரியல. இதுல உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா அதை கிளியர் பண்றான். எப்படி கிளியர் பண்ண முடியும்னா, ஒரு போர் சேவகன் வந்து அவர் முழங்கால் அந்த முட்டியை உடைக்கணும்னு வர்றான். ஏன்னா சில பேர் அந்த உயிர் போகாமல் இருப்பாங்கன்னா அந்த முட்டில் அடிச்சாங்கன்னா உயிர் டக்குன்னு போயிடும். அதனால பண்ண வர்றான். அவனால் அது பண்ண முடியல. ஏன்னா அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்குது. எல்லாமே வார்த்தை அங்கே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால எலும்பு என்ன பண்ணல, முறிக்க முடியல. ஈட்டி எடுத்து விழாவில் என்ன பண்ணுறான், குத்துறான். குத்துன உடனே பார்த்தீங்கன்னா ரத்தமும் ஜலம்னா என்ன? நீங்கள் என்ன ஜலம் கொடுங்கன்னா சொல்கிறீங்க? சான்ஸ்கிரிட் வேர்டெலாம் பைபிளில் இருக்குது. ரத்தமும், நான் ஒருத்தர் தண்ணீரை ஜலம்னு தானே போட்டிருக்கு. நம்ம சலம்னா வேற நினச்சிக்கிறோம். அந்த புண்ணு வச்சு சலம் வருது பாருங்க, அந்த சலத்தை பற்றி சொல்லுங்க. இது ஜலம். எப்படிலாம் விளக்க வேண்டியது இருக்கு பாருங்க. தண்ணியும் ரத்தமும் வந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, வெளியில வந்து தண்ணி வந்துடுச்சுனாலே உள்ள என்ன கிடையாது, there is no blood. அப்படின்னா என்னன்னா, அவர் கம்ப்ளீட்டா எம்டி ஆனாரு உங்களை கம்ப்ளீட்டா நிரப்புறதுக்காக. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் காலியானார் என்னை நிரப்பும்படியாக. அதைத்தான் 2 கொரிந்தியர் 8:9. அவர் தரித்திரனார்னா எப்படி புரிய வைக்கிறது? he became empty. அவர் ஒண்ணுமே இல்லாம ஆனார். ஏன்னா நீங்கள் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருப்பதற்காக. இதுதான் தேவனுடைய செயல். அவர் காயமானார் நீங்கள் சுகமாகும்படியாக. அவர் பாவமானார் நீங்கள் நீதியாகும்படியாக. அவர் தாழ்த்தப்பட்டார் நீங்கள் உயர்த்தப்படும்படியாக. அவர் மரணத்தை ருசி பார்த்தார் நீங்கள் ஜீவனிலே பங்கெடுக்கும்படியாக. அல்லேலூயா. அவர் பாதாளம் வரைக்கும் சென்றார், நரகத்திற்குள்ளாக நுழைந்தார். ஏனென்றால் நித்திய வாழ்வை நீங்கள் அடைய வேண்டும் என்பது. ஸோ எல்லாமே அவருடைய ஆக்ட்ஸ்குள்ள தான் நம்ம லைஃப் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய செயல்களுக்குள் எனது வாழ்வு இருக்கிறது. இதை நீங்க கவனிக்கிறீங்க. இதை கவனிக்க உங்களுடைய இருதயம் மாற்றப்படுது, உங்களுடைய மனப்பான்மைகள் மாற்றப்படுகிறது.
அதனாலதான் 2 Corinthians 8:9 அவர் இதை பேசுறாரு. முதல்ல கிருபையை பேசுறாரு. கிருபை என்ன? கிருபை கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாருன்னு பேசுது. இப்போ கிருபையை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா பண்ணலையா? 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க அப்படிங்கிறார். 2 Corinthians 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த 9ஆம் அதிகாரத்துல அவர் பேசுறார். என்ன பேசுறாரு பாருங்க, 8வது வசனம் பாருங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும், எல்லாத்திலையும் எப்பவும் எப்படி இருக்கணுமா? அப்போ பைபிள் திரும்ப திரும்ப எதை தான் பேசுது? நிறைவை தான் என்ன பண்ணுது? பேசுது. சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியையிலையும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்போ இப்படி அவர் பேசிட்டு இதில் எப்படி வாக் பண்றதுன்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. என்ன வாக் பண்றது சொல்லி கொடுக்குறாரு? தேவன் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தாரா? கிருபை எல்லாத்தையும் உனக்கு தந்திருக்குதா? ஆமென். அதை நீ நம்புறியா? ஹவு டு வாக், எப்படி இந்த கிருபையில் நடந்துக்க முடியும்? இப்போ நீ எவ்வளவு உனக்கு உண்டாயிருக்கு நம்புறியோ அதை ரிலீஸ் பண்ண அப்படிங்கிறார். இப்போ 6வது வசனம் பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன். உனக்கு இப்போ எவ்வளோ ஹார்வெஸ்ட் அவன் வாழ்க்கையில் நீ பார்க்க போறங்கிறது கர்த்தருடைய கையிலே இல்லை, அது உன்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். இவ்வளவுதான். இப்போ நான் பணத்தை கொண்டு வரும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, கிருபை எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது. நீங்கள் கொடுத்ததினால் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னீங்கன்னா தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட். அது ஓல்ட் கவர்னன்ட். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது. இங்க கொடுத்ததினால் நான் கொடுக்கிறேன். தன்னே கொடுத்தார், அவரே கொடுத்தார். என்ன ஐஸ்வர்யவானா மாத்துறதுக்காக நான் கொடுக்கறது இல்லை, என்ன மாத்தினார். அதை நான் விசுவாசத்தினால் அறிவதினாலும் பெற்றுக்கொண்டதினாலும் இப்பொழுது நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ அதுதான் விஷயம் பாருங்க. இந்த கொடுத்தலா இருக்கட்டும் அல்லது ஜெபம் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே ஏன் நாம செய்யறோம் அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னே சொல்லியிருக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா அது கிடையாது. அவர் கொடுத்ததினால் நாம் ஜெபத்தின் மூலம் அதை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அவர் கொடுத்து விட்டா, எல்லாம் சொல்லுங்க, கொடுத்து விட்டார். சில என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கு தரதுக்கு மனசே இல்லை, நம்ம கேட்டு 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 அவருக்கு மனதுருக்கத்தை உண்டு பண்ணி அவரை எப்படியாவது கரைச்சி அவரை ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு வந்து, சரி இவ்வளோ கேட்ட, சரி இந்தா போ அப்படின்னு இப்படி கொடுத்துட்றாரு இப்படி நினைக்கிறாங்க. தட்ஸ் நாட் ப்ரேயர். ப்ரேயருங்கிறதே என்னன்னா, அது உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றதே இல்லை, அது அவர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றது. அவர் கொடுத்து விட்டார். இப்பொழுது நான் எப்படி அதை உடையவனாக மாற முடியும்? இப்ப ஜபத்தின் மூலம் அதை என்ன பண்றேன்? பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இது எப்படி இருக்குதுன்னா, ஒருத்தர் செக்கை சைன் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்டார். அது பணம் தான் ஒரு விதத்தில், ஆனால் அது என்ன கிடையாது? பணம் கிடையாது. அதை நீங்கள் கொண்டு போய் எங்கே கொடுக்குறீங்க? பேங்கில் கொடுத்து கேஷ் பண்ணுறீங்க. அது மாதிரி தான் வாக்கு தத்தங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னா, செக் புக் மாதிரி இருக்குது. ப்ரேயருங்கிறது அதை கேஷ் பண்ணுறதா இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. வாக்கு தத்தங்கள் செக்கு, ப்ரேயரு அதை கேஷ் ஆக்குறது. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால தான் செக் போட்டாரா? நல்ல ஜெபம் பண்ணுறானே அவனுக்கு நல்ல செக்கா போடு. ஆல் திங் யுவர்ஸ்ங்க. ஜெபமே எப்படி ஆரம்பிக்குன்னா, கொடுத்துட்டாரு இப்போ எடுத்துக்கிறதுக்காக போகிறேன். இட் இஸ் a ரிசீவிங் திங்ஸ். அதே மாதிரி தான் கிவிங் கூட அப்படிதான் வருது. கிவிங் எப்படி வருதுன்னா, நீங்க கொடுத்ததுனால கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு எல்லாத்தையுமே. அவர் இங்க என்ன சொல்லியிருக்குது? ஆல் திங் இஸ் யுவர்ஸ். இப்போ நான் அதை நம்புறேன், அதனால நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ முதல்ல கொடுத்தது யாரு? தேவன். ஹல்லேலூயா. கொடுத்ததுனால கொடுக்கிறது இல்லை, அவர் கொடுத்ததினால் இப்பொழுது நான் அதை விசுவாசிக்கிறபடினால் இப்பொழுது நான் கொடுப்பதின் மூலம் அதை ரெஸ்பான்ஸ் பண்றேன். அதனால இப்ப எனக்கு உண்டாக ஆரம்பிக்கிறேன். காசு கொடுத்தா கடவுள் காசு கொடுப்பார் அப்படின்னு நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கல. அது வேற என்னமோ இருக்கு. அது உலகத்திலே இருக்குது. 5 ரூபாய்க்கு ஒரு லைனு, 500 ரூபாய்க்கு ஒரு லைனு, 1000 ரூபாய்க்கு ஒரு லைனு. சில நேரத்தில் ஊழியக்காரங்க கூட அப்படி விட்டுருந்தாங்க. 1000 ரூபாய் அந்த லைனில் வாங்க, 10,000 இந்த வாங்குவாங்க. இவங்களுக்கு 5 நிமிஷம் பிரேயர், 10,000 ரூபா கொடுத்தா 10 நிமிஷம் பிரேயர். இந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க. அப்படி இல்லை. கிருபையை நீங்க எது பண்ணியும் வாங்கவே முடியாது. கிருபை உண்டாயிடுச்சுங்க. யூஆர் ஆல்ரெடி பிளஸ்ட். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆல்ரெடி பிளஸ்ட். எனக்கு எல்லாம் இருக்குது. இப்போ இருக்குதுங்கிற அறிவு இருக்கிறதுனால இப்போ நான் தரித்திரன் மாதிரி நடந்துக்க மாட்டேன், ஐஸ்வர்யம் மாதிரி நடந்துக்க போறேன். அப்படி ஐஸ்வர்யவான்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிற மூமெண்ட்ல இருந்து நான் கிவர் ஆயிடுறேன்.
ஹல்லேலூயா. எனக்கு வந்த பிறகு தரங்க, வந்துடுச்சுங்க, உங்களுக்கு உண்டாயிடுச்சு. உங்களை யார் ஏழைன்னு சொன்னா? அப்போ உன்னை ஏழைன்னு உன் சூழ்நிலை சொல்லுது, நீ ஐஸ்வர்யவான்னு தேவன் சொல்றாரு. அவர் சொன்னதை நம்பி இப்ப நான் கிவரா மாற போறேன். ஹல்லேலூயா. I break it my poverty. இப்ப தரித்திரத்தை உடைச்சு நீங்க வெளியில வர்றீங்க. எப்போ தேவன் என்ன ஐஸ்வர்யவான மாத்திட்டாரு. அது மாதிரி தான் எல்லாமே. இப்ப பிரேயருங்கிறது நீங்க கேட்க ஆரம்பிச்ச பிறகு கடவுளுக்கு கொடுக்குற ஒன்றும் இல்லை. கடவுள் ஏற்கனவே கொடுத்ததை நீங்க வாங்கிக்கிற ஒரு மெத்தட் தான் ஜெபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இது தெரியாததுனால இவங்க ஜெபம் பண்ணி அவரை போட்டு இது பண்றாங்க. ஒரு வாரம் ஜெபம் பண்ணங்க, கிடைக்கலங்க, அப்போ நான் உபவாசத்தை போடு. உபவாசம் போட்டங்க, கிடைக்கலங்க, அப்போ நான் எத்தனை நாள் போட்டேன்? ஒரு நாள்லாம் இப்படி மசிய மாட்டார் அவர், அவ்வளோ சாதாரணமான நாள் கிடையாது. அதனால நீ என்ன பண்ணணும்னா 7 நாள் போடு, 7 நாள் உபவாசம். அப்புறம் 7 பத்தலைன்னா 21 நாள், 21 நாள்னா அப்புறம் அதுவும் நடக்கலன்னா 40 நாள். 40 நாளையும் நடக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவே 40 நாள் போட்டாருன்னா நீலாம் எத்தனை நாள் போடணும்? வாழ்நாளெல்லாம் பட்னியா இருந்தா கூட ஒண்ணுமே நடக்காது பாருங்க. இப்படி இப்படி போயிடுச்சு கிறிஸ்டியன் பிராக்டிஸ் எல்லாமே. இப்போ உபவாசம் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. இப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் என்ன பேசுறேன்னா, உபவாசத்துக்கு அர்த்தமே வேறங்க. உபவாசங்கிறது எப்படி இருக்குதுன்னா, கொஞ்ச நேரம் இன்னைக்கு ஆண்டவரோட பேசலான்னு ஆசைப்படுறேன். எவ்வளோ நாள் இந்த இட்லியும் சாம்பாரையுமே குடிச்சிக்கிட்டு இருக்கிறது, கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் வேர்டில், ஒரு நல்ல செய்தியை போட்டு கேட்கறதுல. அப்படி பண்ணீங்கன்னா இட்ஸ் குட் திங்ஸ். உபவாசம் உங்களை மாத்துறதுக்கு, கடவுளை மாத்துறதுக்கு கிடையாது. கடவுளுக்கு மாற்றம் தேவையில்லை, அவர் மாறாதவர் என்று சொல்லிவிட்டார். நான் கர்த்தர், நான். மாற்றம் யாருக்கு தான் தேவைப்படுது? நமக்கு தான் தேவைப்படுது. ஆனால் நிறைய பேர் அவருக்கு அந்த ஆளுக்கு இன்னும் விளங்கலன்னு நினைக்கேன், என் கூப்பாடு இன்னும் அவர் கேட்கலன்னு நினைக்கேன். போடுறான் பாரு உபவாசத்தை, இப்படி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். நான் போடுற சத்தத்தில் சிங்காசமெல்லாம் ஆடி தேவதூதர்கள்லாம் ஐயோ இப்படி போடுறானே, தயவு செய்து போங்க, ஏதாவது நம்ம ராஜ்யத்துக்கே பாதிப்பு வந்துடும் அவருக்கு பயத்தை ஊட்டி எப்படிலாமோ யோசிக்கிறாங்க. சிலர்லாம் சொல்றாங்க 40வது நாள் 40 நாள் ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன், சீக்கிரமா உங்க ஜெப குறிப்புகளை அனுப்புங்க, முடிக்க போற உபவாசத்தை. ஏன்னா 40 நாளுக்கு அப்புறம் பரலோகத்தை மூடிடுவாங்க. அதனால பாருங்க, சீக்கிரமாக உங்கள் வேண்டுதல்களை அனுப்புங்கள். அவர் உபவாசம் இருந்தானா ஊருக்கு தெரியாம ஏறி அப்படிங்காரு. இவங்க உபவாசத்துக்கு தான் நோட்டீஸே பெருசா விட்டுறாங்க, உபவாச கூட்டம் அப்படின்னு. உபவாசம் பண்ணா யாருக்கும் தெரியாத நல்ல செண்டு கிண்டுலாம் போட்டு, நல்ல ஜெல்லுகள்லாம் போட்டு உன் தலைக்கு ரொம்ப அன்னைக்கு ஆள் ரொம்ப பிரமாதமாக இருக்கணும், தெரியவே கூடாது, முக வாடெல்லாம் இராத அப்படின்ட்டாரு. இவங்க யாராவது கேட்க மாட்டாங்களான்னே டல்லாக இருக்கிறது. பிரதர் என்ன ரொம்ப டல்லாக இருக்கீங்க? அது இப்போ 10வது நாள் போயிட்டு இருக்கு, 11 நாள் போயிட்டு இருக்கு, உங்கள் பலனை நீங்கள் அடைந்து ஆயிற்று அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்க எதுக்கு போட்டீங்க? யாராவது விசாரிக்க மாட்டாங்க போட்டீங்க, அப்ப பலன் கிடைச்சிடுச்சுல. எல்லாத்துக்கும் பலன் இருக்கு, பலன் இல்லாத எதுவுமே கிடையாது. இவங்க அப்படியே டல்ல அடிக்கிறது பாருங்க. அவர் சொல்றாரு இல்ல இல்ல நல்ல பவுடர் அடி, டல்லே அடிக்க கூடாது, நல்ல பவுடர்லாம் அடிச்சு ஆள் அன்னைக்கு பிரமாதமா இருக்கணும். இன்னைக்கு இவ்வளவு உற்சாகமா இருக்கீங்க, ஆமா ஆண்டவர்கிட்ட இருக்கிறதுனா எவ்வளவு உற்சாகம், அப்படிதான் போகணும், அதெல்லாம் சொல்லாதாங்கிறாரு. அப்புறம் தான தர்மம் பண்ணும்போது யாருக்கும் அன்னைக்கு தான் 1000 பேருக்கு இலவசமாக நாங்கள் வழங்குகிறோம், 30,000 பேருக்கு இது பண்றோம். அது ஏழைகளை கூப்பிடுறதுக்கு விளம்பரம் பண்ணா பரவாயில்ல, ஆனா இவங்களை காமிக்கிறது தான் அது போகும்போது தப்பா போயிடுது. ஆண்டவர் சொல்ற பலனை நீ அடைஞ்சாயிடுச்சுங்க. சிலர் என்கிட்ட காணிக்கை கொடுக்க வரது ரொம்ப அப்படி இப்படி ஒரு மாதிரி இந்த லஞ்ச பணம்லாம் கொடுப்பான் பார்த்துருக்கீங்களா, இப்படி பார்த்துட்டு இப்படி 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 கொடுக்காங்க. நான் இது எனக்கு இது முதல்ல புரியல, இப்படி ஏன் கொடுக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, வலது கை கொடுக்கறத அட பாவி அது தர்மம் பண்றதுக்கு சொல்லியிருக்கு, அது தசம பாகம் கொடுக்கறத பத்தி சொல்லல. நீங்க என்ன தர்மமா பண்றீங்க? தர்மம் பண்ணா வலது கை செய்யறத என்ன பண்ணக்கூடாது, அது தர்மத்தை பத்தி சொல்லியிருக்கு, தசம பாகத்தை பத்தி சொல்ல. தசம பாகம்லாம் ஊர் அறிய வண்டியில வச்சு கொண்டு வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு தெரியட்டும் 4 பேருக்கு. புரியுதா உங்களுக்கு? நல்ல ட்ராலிலெல்லாம் அள்ளி போட்டு கொண்டு வாங்க, ஏன்னா தெரியும் எல்லாருக்கும், ஏன்னா ஐ எம் பிளஸ்ட், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், அது தெரியற மாதிரி செலுத்து, ஏன்னா அது கர்த்தருக்காக கொடுக்குற, அது கர்த்தரை கனம் பண்றதுக்காக கொடுக்குற. ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்லியிருக்கு. நம்மளுக்கு எதுக்கு சொல்லியிருக்கீங்கன்னு தெரியாம மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, நான் ஏதோ போராடி வாங்குற ஒரு காரியம் இல்லை ஜெபம். ஜெபங்கிறது எனக்கு கொடுத்துட்டாருங்க, எல்லாமே எனக்கு கொடுத்துட்டாரு, செக் எழுதிட்டாரு, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும். அவ்வளவுதான், இனிமே என்ன இருக்குது? அப்போ all the promise of God is yours, all thing is yours.
ஆனால் அது உங்களுக்கு விளங்கிடுச்சா விளங்கலையா எப்படி சொல்கிறது? அதுக்கு தான் சில விஷயம் சொன்னேன். அதில் ஒரு மேட்ரு மணி அப்படின்னு சொன்னேன். பைபிளில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான பிரின்சிபிள்ஸ். இப்போ இங்கே அதான் சொல்கிறாரு, சிறுக விதைக்கிறவன் பெருக இருப்பான். நீ எவ்வளோ அந்த கிருபையை நம்புற, ஆக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அதை உன் வாழ்க்கையில் நிஜமாக்கிக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஜெபம் பண்ணாமல் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? வெறும் செக் புக்கு அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா தான் கேஷ் ஆகும். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 18:1 மட்டும் வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும், எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆங்கிலத்தில் எப்படி வருது தெரியுமா? ஒரு மனிதன் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். மேன் அப்படிங்கிற வேர்டு வருது. தமிழில் வந்து எப்படி என்ன போடுறதுன்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும். சரி, ஜெபம்னா அது நம்ம பண்ணுறது தான், ஆனால் அது ரொம்ப முக்கியம். அந்த மனுஷங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் சொல்கிறேன். மனிதன் எப்பொழுதும் என்ன பண்ண வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்க, இப்போ இது கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே சொல்லப்படாதது இல்லை, ஆனால் வேற ஸ்பிரிட்ல வேற ஆட்டிடியூட்ல சொன்னதுனால எல்லாமே தப்பாக போயிடுச்சு. இப்போ அதை கொஞ்சம் கரெக்டாக ஆக்கி கரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? சொல்லித்தர போகிறோம். இப்போ பாருங்க, இப்போ இங்கே என்ன சொல்றாரு? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். யார் சொன்னா? இயேசு சொன்னார். இயேசு ஜெபம் பண்ணாரா பண்ணலையா? இயேசு வந்து அவருடைய வாழ்நாளில் ரொம்ப நல்ல ஜெபத்தில் செலவு பண்ணுற ஒரு ஆளாக இருந்தார். ஏன்? ஆண்டவர்கிட்ட போராடி அப்படி ஏதாவது வாங்கணுங்கிறதுக்காகவா? இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப் மேட்டர். அவருக்கு வந்து அந்த உறவில் இருக்கணும் ரொம்ப ஆசை. அதனால் போய் என்ன பண்ணுறாரு? ஜெபத்தில் ரொம்ப நேரம் இருக்கிறாரு. ஆனால் ஜெபம் வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கு. நம்ம அதை வேற மாதிரி எடுத்துகிட்டு போனதுனால அதை வேற மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த காணிக்கை மாதிரி ஜெபமும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ ஜெபம் பண்ணலன்னா அப்படியே சொல்கிறாங்க. இல்லை, ஜெபங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது. இட்ஸ் நாட் அ பேர்டன், இட் இஸ் அ ப்ரிவிலேஜ். அதான் சொல்லுங்க, ப்ரேயர் இட்ஸ் நாட் அ பேர்டன், இட் இஸ் அ ப்ரிவிலேஜ். எப்படி ப்ரிவிலேஜ்னு சொல்கிறேன்? இப்போ பாருங்க, ஒருத்தர் நீங்கள் சந்திக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர்னு வச்சுக்கோமே, நீங்கள் நினச்சா அவரை சந்திக்க முடியாது. ஆனால் அவரே உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார். இந்த குறிப்பிட்ட நாளில், இந்த குறிப்பிட்ட டேட்டில் நீ வந்து என்ன பண்ணலாம், பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப நாளாக ஏங்கிட்டே இருக்கிறீங்க, அவரே உங்களுக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ அவரை சந்திக்கிறது எளிதா கஷ்டமா? எளிது. ஏன்? இன்விடேஷன் யார்கிட்ட இருந்து வந்திருக்குது? ஸோ 1 கொரிந்தியர் 1:8-9 பாருங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பிரேயர் இஸ் an invitation of God. அது தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு அழைப்பு. இப்போ இது பாரமானதல்ல, இது ரொம்ப பரவசமானது. உங்களை அழைத்த தேவன், அவரை சந்திக்கலாங்கிற அழைப்பை யார் கொடுத்துருக்கா? இங்க இருக்கிற ஏதோ விஐபி அல்ல, ராஜாதி ராஜனை, தேவாதி தேவனை நீங்கள் சந்திக்க முடியும். இது ஸ்லாக்கியமான ஒரு காரியங்க. சிலரால் எல்கைக்கு உட்பட்டு தான் காரியம் செய்ய முடியும். ஆனால் எந்த எல்கைக்குள்ளேயும் காரியம் செய்கிற ஒருவரை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் தான் ஜெப நேரமா இருக்குது. அது சாதாரணமான ஒரு மேட்டர் கிடையாது, ரொம்ப பெருசு. நம்ம ஆட்கள் ஜெபத்தையே ரொம்ப லோ வேல்யூ பண்ணிட்டாங்க. இனிமே என்ன பிரதர், ஜெபம் தான் பண்ண முடியும். இனிமே என்ன பண்ண முடியும்? ஜெபம் தான் பண்ண முடியும்னா அது என்ன லாஸ்ட் ஆப்ஷன் மாதிரி ஆயிப்போச்சு. அப்படி கிடையாது பாருங்க. இனிமே ஜெபம் பண்ண முடியும் அப்படி சொல்லணும். இனி ஜெபம் பண்ணி எல்லா காரியங்களையும் பார்க்க முடியும் அப்படி சொல்ல முடியும். இல்லை முதல்ல ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்லது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, அங்கே என்ன போட்டிருக்குது? 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் செய்ய வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் செய்ய வேண்டும். இப்போ இந்த பிரேயரே ஏன் பேர்டனா மாறிடுச்சுன்னா, இது தேவனிடத்திலிருந்து எனக்கு வந்த அழைப்புன்னு தெரியல. இது ஏதோ நம்மலாம் கண்டுபிடிச்சி ஆண்டவர்கிட்ட எப்படியாவது போராடி வாங்கணும். இல்லை, வந்து வாங்கிக்கோன்னு அவர் தான் கூப்பிட்டுருக்காரு. நான் இப்போ எதுக்கு போகிறேன்? கூப்பிட்டுருக்காரு, அதனால வாங்க போகிறேன். அல்லேலூயா. ஆனால் அவர் நிறைய வச்சிருந்தாலும் நீங்கள் வாங்க போகலன்னா உங்கள் கையில் வராது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி பண்ணி பாருங்க, உங்களுக்கு ப்ரேயர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மனசே இல்லை, இனிமேல் தான் அவர் முடிவே எடுக்க போகிறாருன்னா அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் போடுற தோத்திரத்தை பார்த்து தான் அவர் ஏதோ உங்களுக்கு பண்ணுவாருன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இல்லை, ஆல் திங் இஸ் யுவர்ஸ், கம் அண்ட் ரிசீவ் அப்படின்ட்டார். இப்போ நீங்கள் போகிறது ரொம்ப சுலபம் பாருங்க. சுகம் உன்னுடையது, செழிப்பு உன்னுடையது, சமாதானம் உன்னுடையது, வாழ்வு உன்னுடையது, வந்து எடுத்துக்கோ. அப்படி போய் நீங்க ரிசீவ் பண்ணிக்கிற ஒரு காரியம் தான் ஜபங்களாக இருக்கிறது. அந்த ஜபம் ஜெயம்னு சொன்னா நான் ஒத்துப்பேன். சும்மா ஜபமே ஜெயம்னா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா பைபிள்ல அப்படி ஒரு வசனமே கிடையாது. பைபிள்ல அப்படி ஒரு வசனமே கிடையாது. ஜபமே ஜெயம்னு ஏதாவது வசனம் இருக்குதுங்களா? இருந்தா எடுத்து காமிங்க. பைபிள்ல வேற மாதிரி சொல்லியிருக்குது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால நான் ஜபம் ஒண்ணுமில்லன்னு சொல்லல. விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும்.
அல்லேலூயா. ஏன்னா சுகத்தை கொடுத்து விட்டார் என்று அறிந்து நான் ஜெபிப்பேன். இனிமேதான் தரப்போறாருன்னு ஜெபிக்கிறது இல்ல, இனிமேதான் எனக்கு உண்டாக போறதுன்னு ஜெபிக்கிறது இல்ல, உண்டாகி விட்டது என்கிற அறிவு இருந்துன்னா ஜெபமே வேற மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரத்தோடும் நன்றியோடு இருக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கொடுத்துட்டீங்க தகப்பனே, வந்து வாங்கிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், எனக்கு தானே சுகம், எடுத்துக்கிறேன். ஆமென், இயேசுவின் நாமத்துல ஜெயம், எனக்கு இயேசுவின் நாமத்துல. இப்படி வாங்கிக்கிட்டே இருக்கிறது தான் பிரேயர். அல்லேலூயா. அவரை வந்து ஆண்டவரே மூடு வந்துட்டா எப்படி கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா? குறிப்புகள் எல்லாம் பட்டியலா சொன்னேன், உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கேன். சில ரொம்ப டவுட்டு, சொன்னது கேட்டிருக்குமான்னு தெரில, அதனால இந்த திருப்பு கொஞ்சம் நல்லா சொல்லுவோம். இவ்வளவுலாம் ஏன் போனோம்னா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் தரப்போறாருன்னு நினைக்கிறீங்க. இல்லை, தந்ததுக்கு அப்புறம் தான் கேட்கவே ஆரம்பிக்கிறோம். அது வேற வடிவில் இருக்குது, டைரக்டா இல்ல, அது வேற வடிவில் இருக்குது. அதனால தான் இந்த செக் புக் சொன்னேன், செக்ல சைன் பண்ண மாதிரி இருக்குது. அதை கொண்டு போய் நீங்க கேஷ் பண்ற மாதிரி எல்லாம் வேற வடிவில் இருக்குது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆவிக்குரிய ரீதியில் இது இருக்குது. நீங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கிறீங்க உங்க ஜெபத்தின் மூலமாக. அல்லேலூயா. அப்ப பிரேயர் வந்து ஒரு ரிசீவிங் திங்ஸ் பாருங்க, கிவிங் மாதிரி தான். ஏன் ரெண்டையும் சேர்த்து சொன்னேன்? கொடுத்ததுனால அவர் கொடுக்க போறது இல்ல, அவர் ஏற்கனவே நிறைய வச்சிருக்காரு, அதை எடுத்துக்க போறேன். அது என்னுடையதுன்னு எனக்கு தெரியுது, அதனால தான் நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. தேவன் என்னை நம்ப முடியும், தேவன் இன்னும் என்னை நம்பி நிறைய தர முடியும். ஏன்னா என் இருதயம் செழித்து இருக்கிறது, ஆகையால் வாழ்வும் செழிக்கலாம், தவறில்லை. அதை நான் வந்து வெளியரங்கமாக காட்டுறேன், அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன், அதனால தான் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஏமே எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் என்னுடையதா இருக்கிறது, நான் கிறிஸ்துவினுடையவனா இருக்கிறேன். ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச்